உங்களுடைய தொலைபேசியை தயவு செய்து சைலண்ட் மூலம் நான் எடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்து உங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆராதனைக்கு இப்படியாக நம்மளுடைய உள்ளங்கள் ஆயத்தமாக இருக்க நம்மளுக்கு தடையாக இருக்கின்ற எல்லா பலவீனங்களும் கர்த்தரிடத்தில் நாம் சமர்ப்பித்து நாம் தேவனுடைய பலனை நாம் அடைந்து கொள்ளுவோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு இன்றைக்கு நாம் பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்க நாம் நமக்காக வேண்டிக் கொள்வோம். எல்லாரும் வேண்டிக் கொள்வோம். தடைப்படுகின்ற எல்லா விதமான காரியங்களையும் எங்களோடு நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் எல்லோரும் நம்முடைய வேதங்களை திறந்து 100ஆம் சங்கீதத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். தமிழிலே, ஆங்கிலத்திலே, மலாயில இருந்தா என்ன பைபிள் இருந்தா நீங்க வச்சிருக்கிறீங்களோ 100ஆம் சங்கீதத்துக்கு திருப்பி நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த சங்கீத பகுதியை நாம் வாசித்து ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நூறாம் சங்கீதம் எல்லாம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். முதல் வசனம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் பாடுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை உள்ளது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆபிரகாம், ஈசா, யாக்கோபின் தேவனாகிய அதே கடவுளை தான் இன்றைக்கு நாம் சேவித்து வருகிறோம். வாக்குத்தத்தம் பண்ண அதே கர்த்தரை தான் இன்றைக்கும் நாம் சேவித்து வருகிறோம். முதல் பாடலாக, நான் ஆராதிக்கும் தேவன் நல்ல தேவன், நான் ஆராதிக்கும் தேவன் வல்ல தேவன், நான் ஆராதிக்கும் தேவன் பெரிய தேவன், அவர் ஆதி அந்தம் இல்லாதவர். எல்லோரும் சேர்ந்து உற்சாகத்துடன் இந்த பாடலை பாடுவோம்.
நான் ஆராதிக்கும் தேவன் நல்ல தேவன், நான் ஆராதிக்கும் தேவன் வல்ல தேவன், நான் ஆராதிக்கும் தேவன் பெரிய தேவன், அவர் ஆதி அந்தம் இல்லாதவர், அல்பாவும் ஒமேகாவுமான தேவனே. இந்த காலை நேரத்திலே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோட வாழ்க்கையில பெரிய தேவனாயிருந்து பெரிய காரியங்களை செய்து வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் விசேஷித்த முறையில் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை பயணத்திலே நீர் எங்களோடு இருந்த ஆண்டவரே, எங்களை நீர் நடத்தி வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் கிருபை நிறைந்தவர், நீர் மகிமை நிறைந்தவர், நீர் பரிசுத்த தேவனாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இப்படியாக ஆண்டவரே, இந்த நாளை காணும்படியாக நீர் செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஒரு குடும்பமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படி எங்களை நீர் தயார்படுத்தி எங்களை நீர் நடத்தி வந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, கடந்த 6 நாட்கள் தேவன் செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, மெய்யாகவே உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வழிநடத்துதல் எங்களை சூழ்ந்து கொண்டது என்று நாங்கள் உணரும்படி ஆண்டவரே, அந்த சிந்தையோடு ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே வந்த எங்களை கடவுளே ஆண்டவரே, எங்களுடைய வாய்களை திறந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கும்படி ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து பாடும்படி ஆண்டவரே, உம்முடைய பெயரை சொல்லி நாங்கள் அழைக்கும்படி ஆண்டவரே, எங்களை நீர் அழைத்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் மௌனமாயிருந்து இந்த ஆராதனையிலே நாங்கள் கடந்து செல்லாதபடி தேவன் செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூறும்படி ஆண்டவரே, அதை உச்சரித்து ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தை மூலமாக உம்மை ஸ்தோத்திரப்படுத்த ஆண்டவரே, எங்களை நீர் எடுத்து பயன்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம், எங்களோடு இடைப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, நீர் மௌனத்தின் தேவன் அல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழ்ந்து பாடினோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கணும். ஆண்டவரே,
அப்பா பிதாவே என்று நாங்கள் உம்மை அழைக்கும்படி ஆண்டவரே எங்களுக்கு இந்த வாழ்க்கையை நீர் கூட்டிக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அந்த நினைவோடு ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனை ஆண்டவரே உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு கரங்களையும் ஆண்டவரே விசேஷித்த முறையிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எங்களுடைய மகிமைக்காக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தாளந்தின் நிமித்தமாக உம்மை நாங்கள் கனப்படுத்த, உம்மை நாங்கள் ஆராதனை செய்ய, எங்களை ஒரு கருவியாய் மாத்திரம் நீர் பயன்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய பெருமைகளை நீர் எடுத்து போடும் ஆண்டவரே, எங்களுடைய பெருமைகளை நீர் எடுத்து போடும் ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த தாளந்தின் மூலியமாக நாங்கள் உமக்கு ஊழியம் செய்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இசை வாசிக்கின்ற பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கின்ற பிள்ளைகளை கர்த்தர் தொடர்ந்து நடத்தும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய வார்த்தை ஏந்தி வந்த உம்முடைய மகனை கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய சத்தியின் வார்த்தத்தின் மூலியமாக இன்றைக்கு எங்களோடு பேசும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒரு மனம் திரும்புதலோடு நாங்கள் வீடு திரும்ப ஆண்டவரே நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். முற்றிலுமாக ஆண்டவரே இந்த ஆராதனை நாங்கள் உம்முடைய திருப்பாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கும் எங்களுக்கு இந்த பரிசுத்த நற்கருணை இருக்குது ஆண்டவரே. உமக்கு முன்பதாக நாங்கள் கரைப்பட்டவர்களாக வந்திருக்கிறோம். அதை நினைத்து பார்க்கும்படி, மனம் திரும்பி கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் பங்கெடுக்கும்படி ஆண்டவரே மறுபடியுமாக ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நாங்கள் செயல்படாதபடி ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அந்த பலத்தை நீர் எங்களுக்கு கொடு, அந்த தைரியத்தை நீர் எங்களுக்கு கொடு, அந்த சமாதானத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், வந்து கொண்டு இருக்கிறவர்களையும் கர்த்தர் தொடர்ந்து நடத்தும்படி அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உள்ளம் நிறைவோடு உம்மை தொழுவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
சபையார் யாவரும் எழுந்து நின்று உபாகமம் 9ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 14 முடிய நாம் எல்லோரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 1 துவங்கி 14 வரை. இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை யாலாவிய மதில் சூழ பெரிய பட்டணங்களை பிடித்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியைப் போல அவர்களை அழிப்பார். அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தம நிமித்தமும் நீ அவர்களை தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிக்கவில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். நீ வனாந்திரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதை நினை, அதை மறவாயாக. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேரும் மட்டும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை பலகையாகிய பலகைகளை பெற்றுக் கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். இரவும் பகலும் 40 நாள் முடிந்து கர்த்தர் எனக்கு அந்த உடன்படிக்கையின் 2 கற்பலகைகளை கொடுக்கிற போது பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், அது வணங்கா கழுத்துள்ள ஜனம். 14ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் நான் அவர்களை அழைத்து அவர்கள் பேரை சபையார் அமருங்கள். இந்த பகுதியில
நம்மளுக்கு பிரபலமான ஒரு பகுதி. கடவுளுக்கு முன்பதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாக நம்மளோட மொழியில சொல்ல போனா சேட்டைக்காரர்கள். கடவுள் பணங்கா கழுத்துன்னு சொல்றாரு. எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த கீழ்ப்படுகிற தன்மை அந்த ஜனங்களுக்கு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கூடயும் கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணபடினால இந்த பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை சுதந்தரிக்கும்படி அவருடைய வாக்கு தத்தத்திலேருந்து அவர் வந்து உயரும். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் எண்ணி பார்த்தோம்னா, ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரையும் தேவனுக்கு விரோதமா பல காரியங்களை நம்ம வந்து செய்து, கட்டளைகளை மீறி தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். இன்னும் வருகின்ற காலங்களில் நாம் செய்ய போகிறோம். ஆனால் அதே தேவன், அதே வாக்குத்தத்தம் பண்ண தேவன் அவருடைய கோபத்தின் நிமித்தம் நம்மளை தண்டியாமல் நம்மளை மன்னித்து இன்றைக்கும் நம்மளை ஆசீர்வதித்து வருகிறத பார்க்கிறோம். நமக்கு மாத்திரமல்ல, நம்மளுடைய சந்ததிக்கும் சேர்த்து சொல்றேன். உண்மைதான், எனக்கு விரோதமா நீங்க நடக்கிறீங்க, ஆனாலும் நான் அன்புள்ள தேவன், உங்களை மன்னிக்கின்ற தேவன். சோ கடவுளுடைய அன்பை வந்து நம்ம வந்து அதிகமா நினைக்கும் பொழுது, அவரோட வாக்கு தத்தத்தை நினைக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மன திருப்பத்துக்குள்ள நம்ம வருகிறோம். நம்மளுடைய கீழ்ப்படியா தன்மையை கடவுளை வந்து பார்த்து நம்மளை வந்து தண்டிக்கணும்னு நினைச்சா இன்னைக்கு எல்லாரும் அடி வாங்கி தான் வந்து உட்கார்ந்துரும் இல்ல. நம்முடைய தேவன் பெரிய தேவன், அன்பான தேவன், வழி நடத்துகின்ற தேவன். அப்படிப்பட்ட தேவனை இன்றைக்கு நாம் சேவித்து வருகிறோம். பின்னால நாட்களை கொஞ்சம் எடுத்து போடுறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உளுத்தராம் பைபிள் பிரெஸ்பிட்டரியன் தமிழ் ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சபையில ஒரு முக்கியமான ஒரு நாள். சபையார் எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தில உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மத்தியில புதிதாக சில முகங்கள் இருக்கு, நான் வந்து பார்க்கிறேன். முதல் முறையா வந்தவர்களே நாங்கள் உங்கள் வரவேற்க விரும்புகிறோம். தயவு கூர்ந்து நீங்கள் எழுந்து நிற்க கேட்டுக்கொள்கிறேன். ஓகே ஐயா, உங்க பேர் யார்? ஜோவேன். ஓகே, ஜோனதன் இல்ல ஜெயில வருது. அம்மா உங்க பேர்? வேணி. சகோதரி பிரியா. ஓகே, யாரு? ஓகே, ஏனாவுடைய சிப்ளிங்ஸா, பிரதர்ஸ். ஓகே, தொலைவுலேருந்து வந்திருக்கிறீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். மலையிலேருந்து வந்திருக்கிறீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் இல்லையா? சரிதானா? மலையிலேருந்து அடிவாரத்துக்கு இறங்கி வந்திருக்கீங்க. ஓகே, ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையார் எல்லாரும் அவர்களுக்கு ஒரு பெரிய நாம் காணிக்கை தசமபாகம் எடுப்பதற்கு முன்பதாக இயேசுவின் குடும்பம், இயேசுவின் குடும்பம் சந்தோஷமான குடும்பம். இந்த பாடலை நான் எடுக்கும் பொழுது மெய்யாகவே இயேசுவின் குடும்பம் சந்தோஷமான குடும்பமா? நம்ம எல்லாரும் இயேசுவின் குடும்பம் சொல்றோம், ஆனா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோமா? இந்த பாடலை பாடும்பொழுது தேவன் கொடுத்த நம்மளுடைய அந்த சந்தோஷத்தை நாம் எண்ணி பார்க்கும்படி இந்த பாடலை நாம் பாடுவோம். இயேசுவின் குடும்பம் சந்தோஷமான குடும்பம். Thank you.
நேரத்தில் நம்முடைய காணிக்கை தசம் பாகத்தை ஆண்டவருக்கு நாம் வழங்குவோம். ஸ்தோத்திர பாடலை நாம் பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களிகூருங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் காணிக்கையாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த காலை வேலைக்காக கொடர் பண்ணி நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு வார காலமாக எங்களை வேலையை கொடுத்து வேலைக்கு செல்லவும் வரவும் போகும் வழி எங்களை பாதுகாத்துக்காக கொடர் பண்ணி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் உடம்பில் நல்ல பலத்தை கொடுத்ததுக்காகவும் நன்றி. காலையில் எழுந்து வேலைக்கு போகும்போதும் எங்களை பாதுகாத்து வந்ததுக்காக, சிங்கப்பூரில் வேலை செய்யும் அனைவரையும் பாதுகாப்பாக கொண்டு வந்ததுக்காகவும் நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து எங்கள் குடும்பத்தையும் பட்டினி இல்லாமல் காத்து வந்ததுக்காக நன்றி. இந்த சிறு காணிக்கையை எடுத்துக்கொள்ளவும், இந்த சபையை நல்ல முறையில் பயன்படுத்தவும் உதவி செய்யும் கர்த்தாவே. தந்த கருத்துக்காக நன்றி. இது 27வது தேசிய நாட்டில் கேட்கிறோம் நல்ல கர்த்தாவே. ஆமென்.
நாம் போதக ஜெபத்துக்கு செல்வதற்கு முன்பதாக ஜெப சிந்தையோடு போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாய் என்ற பாடலை பாடுவோம். இறுதி சரணம் வரும்பொழுது சபையார் எழுந்து நிற்க கேட்கிறேன். பாடலுக்கு பிறகு சபையின் போதகர் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார். புகலிடம் மறந்தாயோ
நம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்து கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, அருமையான காலைகளிலே ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த கர்த்தருடைய நாளுக்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மகா இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், நீர் இரக்கமுள்ள தேவன். ஆண்டவரே உம்மிடத்திலே மன்னிப்புகள் ஏராளம் உண்டாகும். மெய்யாகவே நீர் கிருபையாய் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இருப்பதற்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் தயவாய் எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய அக்கிரமங்களை, எங்களுடைய மீறுதல்களை கர்த்தர் மன்னித்து எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டருள வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே நீர் பாராட்டிய சகல கிருபையும் நினைத்து ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்திட்ட வாரத்திலே உங்களுடைய காக்கும் கரம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக மே 1ஆம் தேதி நடந்தேறிய இந்த விளையாட்டு தினத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய இரக்கமும் கர்த்தருடைய தயவும் வழிநடத்துதலும் பூரணமாய் இருந்தமைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல பருவநிலையை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே 4 திருச்சபையிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஐக்கிய நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏற்பாட்டு குழுவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய தயவு வழிநடத்துதல் பூரணமாய் அந்த நாளில் இருந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே போதகர் மணியோட ஊழியங்களை, சென்னை ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் பத்திரமாய் சிங்கை வந்து சேர கர்த்தர் கிருபை பாராட்டி நீர் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பொழுதும் கர்த்தாவே விசேஷமாக சகோதரி கோமலாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்திலே ஆண்டவரே மகளுடைய இந்த தொண்டை ஆபரேஷன் நிலவரமாக நடந்தேறியதற்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து மகளுக்கு சுகம் கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே இப்படியாக கடந்த வாரத்திலே உம்முடைய காக்கும் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பலவிதமான போராட்டங்களை நாங்கள் சந்தித்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை தாங்கியதற்காக நன்றி. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு உம்முடைய சகாயத்தை நீர் அனுப்பினீர். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக நீர் இருப்பதற்காக நன்றி. பல ஆபத்துக்கள் எங்களுக்கு நேரிட இருந்த போதிலும் ஆண்டவரே உங்களுடைய கண்மை போல எங்களை காத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பத்தாருடைய சிறு பிள்ளைகளை கர்த்தர் காத்தீர், வாலிப பிள்ளைகளை கர்த்தர் காத்தீர், முதியவர்களை கர்த்தர் காத்தீர், இப்படியாக பெரியவர்களையும் ஆண்டவரே தயவாய் காத்து வந்தீர். தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இப்படியாக பலவிதமான தேவைகளோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். தேவன் தாமே அவர்களை கண்ணோக்கி பாரும். குறிப்பாக பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தொடர்ந்து இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரன் டேனிக்காக மன்றாடுகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நீர் மகனுக்கு இறங்கி இந்த டயாலிசிஸ் செய்ய தொடர்ந்து கர்த்தர் பலம் கொடுக்க வேண்டுதல் செய்கிறோம். சகோதரி திரேசாவை நாங்கள் நினைக்கிறோம். மகளுக்கும் கர்த்தர் தொடர்ந்து இரக்கம் பாராட்டி மகளை வழிநடத்த கெஞ்சுகிறோம். தாயார் லிதியாவுக்காக, மகள் கோமதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் தயவாய் நடத்த தாயார் ஏஞ்சலின்காக ஜெபிக்கிறோம். தாயையும் கர்த்தர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே அவர்களை வழிநடத்த மீண்டுமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே காணப்பட தேவன் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே இன்றைக்கு எங்க மத்தியிலே வந்திருக்கிறதான சகோதரி ஏனாவுடைய குடும்பத்தாருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அவருடைய சகோதரர்களுக்காக ஜோவேல் ஜோனத்தனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தொடர்ந்து இந்த சகோதரர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இடைப்பட பலப்படுத்த ஸ்திரப்படுத்த விசுவாசத்திலே தொடர்ந்து அவர்கள் பெருக கர்த்தாவே நீர் உதவி செய்வீராக. அவர்கள் வந்த நோக்கத்தை கர்த்தர் அறிவீர். தொடர்ந்து அவர்களோடு கூட கர்த்தர் இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகிற சகோதரி வனேசாவுக்காக ஜெபிக்கிறோம். மீராவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே தயவாய் இவர்களை வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே எங்களுடைய திருச்சபைக்கு கர்த்தர் பாராட்டிய கிருபை நினைத்தாண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த கட்டட காரியத்திலே தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே இந்த ஏஜிஎம்ல
நாங்கள் எடுக்கவிருக்கிறதான முடிவை கர்த்தாவே அது உம்மிடத்திலிருந்து வர வேண்டும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். அப்படியாக கர்த்தாவே இந்த AGMல ஆண்டவரே பேசப்படுகிறதான எல்லா காரியங்களையும் கர்த்தர் தயவாய் வழிநடத்த சபையாராகிய நாங்களும் எங்களுடைய முழு ஒத்துழைப்பை நல்க தேவன் தாமே உதவி செய்வீராக. கர்த்தாவே உடைய கிருபையும் தயவும் வழிநடத்துதலும் தொடர்ந்து எங்களுடைய தேசத்திலே இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் கர்த்தாவே இந்த தேசத்திலே நாங்கள் அமைதலோடு சமாதானத்தோடு நிம்மதியோடு கூட நாங்கள் வாழ்கிறோம், நடமாடுகிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நீர் எங்களுக்கு பாராட்டிய இந்த கிருபையை நினைத்த ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் பல வேலைகளை கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய தேசத்தை குறித்து முறுமுறுத்து இருக்கிறோம். ஆண்டவரே தயவா எங்களை மன்னிங்க. எத்தனையோ நாடுகள் போராட்டத்தில் இருக்க ஆண்டவரே, ஜனங்கள் வேதனையோடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களையோ நீ சமாதானமாய் வைத்திருக்கிறீர். அதை நினைத்தாண்டவரே நாங்கள் உமக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துகிறவர்களாய் வாழ தேவன் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். பொழுதும் கர்த்தாவே தயவா எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களை நடத்துங்க. இன்றைக்கும் இந்த பரிசுத்த பந்தியில நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை சோதித்தறிந்து கலந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தாவே. ஏனென்றால் உங்களுடைய வசனம் சொல்கிறது ஆண்டவரே நாங்கள் அபாத்திரமாய் இதில் கலந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய கோபத்தை நாங்கள் கூட்டிக் கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் செய்யாதபடி ஆண்டவரே நீர் எங்கள் மேல் தயவாய் இருக்கும்படியாக எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் சோதித்தறிந்து எல்லாரிடத்திலும் நாங்கள் சமாதானம் உள்ளவர்களாய் காணப்பட தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்யும்படியாய் கர்த்தர் எங்களுடைய உள்ளங்களை புடமிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவனே தொடர்ந்து எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். இதர சபைகளில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே இன்றைக்கு உங்களுடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை நாங்கள் கடினப்படுத்தாமல், எங்களுடைய செவிகளை நாங்கள் மந்தமாக்காமல், ஒருவேளை எங்களுடைய சரீரத்தில் சோர்வு இருக்குமானால் அவைகளை கர்த்தர் எடுத்து போட்டு ஆண்டவரே தெளிந்த சிந்தையோடு உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தயவாய் எங்களை நடத்தும் பேசுகிற அடியனை கர்த்தர் மறைத்து நீர் பேசுகிறார்கள். சிறுவர் வகுப்பையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஏட்டிலே உம்முடைய வசனமானது ஆழமாய் எழுதப்பட தேவன் தாமே உதவி செய்கிறார்கள். படித்து கொடுக்கிற ஆசிரியையும் கர்த்தர் தயவாய் நடத்துங்க. ஆண்டவரே இந்த நாளை விசேஷமாய் ஆசீர்வதித்து நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 1 to 11 வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 3 to 15 வரை கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் மரியாதையில் இருந்த இஸ்ரவேல் அனைவரையும் சோதித்து பார்க்கவும் இஸ்ரவேல் புத்தரின் சத்தியதாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவர்களை அறியும்படி பழக்குவிப்பவர்களுக்கும் கர்த்தரை விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால், பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியும் சீதோனியரும் பாகால் ஏர்மோன் துவக்கி அமைத்ததற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனேனின் மலைகளில் குடியிருக்கிற எவியருமே. கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளும் இஸ்ரவேலுக்கு கீழ்ப்படியவர்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்களை விடப்பட்டிருந்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபிசியர் ஆகிய இவர்களை நடுவே
கூடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்களுக்கு குமரராக கொடுத்து அவர்களை தேவர்களை செய்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாத மனதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறிந்து பகால்களையும் தோப்பு விக்கிரங்களையும் செவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டாவதாகி அவர்களை மோசா பத்தாமாமியின் ராஜாவாகிய குஷா நிஷேதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசா நிஷேதாயிமை 8 வருஷம் செவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எரிசிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழுப்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ணி புறப்பட்டான். கர்த்தர் மேசா பொத்தாமின் ராஜாவாகிய குஷான் நிஷிதாயிமை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார். ஆகியால் அவன் கை குஷான் நிஷிதாயிமின் மேல் பலம் கொண்டது. நேசன் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணம் அடைந்தான். ஆமென். சிறு பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புக்கு நீங்க போகலாம். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்திலே நம்ம வந்து பார்க்கும்போது உலகத்திலே பல விதமான போராட்டங்களை நம்ம வந்து குறிப்பாக யுத்தங்களை நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நடந்து கொண்டிருக்குது. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியா பாகிஸ்தான் மறுபடியுமாக போர் தொடுக்க ஆரம்பிச்சு விட்டுட்டாங்க. சரிங்களா? ஸோ போர் வந்து எப்போ வேணாலும் நடக்கும். இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது 3வது உலக யுத்தம் வரக்கூடும் என்பது சொல்லப்படுகிறது. இதற்கு முன்னதாக ரஷ்யா உக்ரைன் போர் வந்து 3வது உலக யுத்தம் நடைபெறும் என்று சொன்னாங்க, நடக்கல. ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் இந்த போர் நடந்தால் யுத்தம் நடக்கும் அப்படின்றத பார்க்கிறோம். இனி அடுத்தது மகா யுத்தம் வரக்கூடிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் சைனாவும் யுத்தம் வருகினால், சாத்தியமாகினால் உலகம் ஒரு முடிவுக்கு வரும் என்பதை நாம் வந்து முடிவு செய்யலாம். ஆனால் எப்படியோ பிரியமானவர்களே, உலகத்திலே யுத்தம் நடக்கிறதோ இல்லையோ, நம்முடைய கிறிஸ்தவ குடும்பத்திலே யுத்தம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நம்முடைய குடும்பத்துல யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்கள் ஓயவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ குடும்பம் யுத்தத்தை வெல்லும்படியாகவே இன்றைக்கு தேவன் விரும்புகிறார். நம்முடைய குடும்பத்தை நம்ம வந்து பார்க்கும்போது இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அல்லது கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், என் குடும்பத்தை ஆத்மீக ரீதியில் வழிநடத்துவது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நமக்கு வந்து இந்த கேள்வி தான் நம்ம வந்து அநேக வேலையில வந்து கேட்டிருப்போம். You know what? It is really very hard to lead my family spiritually. உலக பொருளாதாரத்திலையும் உலக காரியத்துல நம்ம வந்து நடத்திடலாம். ஆனா இந்த ஆத்மீகத்துல நடத்துறது வந்து நமக்கு ஒரு பெரிய யுத்தமாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்துல நம்ம வந்து பார்க்கிறோம், இது நமக்கு ஒரு யுத்த களமாக இருக்கிறது. இந்த யுத்த களத்துல நாம் ஜெயிக்க வேண்டும் அல்லது நாம் வந்து வெல்ல வேண்டும். அப்படியாக வென்று தேவனுக்கு பிரியமான ஒரு யுத்த வீரனாக நம்ம வந்து காணப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறத நம்ம பார்க்கிறோம்.
ஆனால் பிரியமானவர்களே, இந்த யுத்தம் நிறைந்த உலகத்திலே, யுத்தம் நிறைந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்தும் போது, நாம் சொன்ன மாதிரி இந்த கேள்வி கேட்டது போல, என்னுடைய குடும்பம் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயம் கொள்ள முடியும். ஏன்னா இந்த ஆவிக்குரிய காரியம் என்று சொல்லும்போது சாதாரண ஒரு காரியம் அல்ல. இதுல நாம் ஜெயம் கொள்ள முடியுமா? Can we win the spiritual battle? இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தை நாம் பார்க்கும்போது இது ஒரு யுத்தம் நிறைந்த ஒரு புத்தகம். முதல் அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது அநேக யுத்தங்கள், அநேக ராஜாக்கள், நியாயாதிபதிகள் எழுப்பினார்கள். தேவன் அவர்களை பயன்படுத்தி அநேக ஜாதிகளை அவர்கள் யுத்தம் செய்து ஜெயம் கொண்டவர்களாக நம்ம பார்க்கிறோம். அதைதான் சற்று முன் இந்த நியாயாதிபதிகள்ல ஒரு யுத்தத்தை நாம் இன்றைக்கு கவனம் செலுத்த போறோம். We are going to focus on this one battle. இதுல நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு தேவன் நமக்கு முன்னால் இருக்கும் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். What God wants you to do with a spiritual battle before you. முதலாவதாக நம்ம பார்க்கும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னு, அல்லது தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு யுத்த வீரனாக இருக்க வேண்டும். யுத்த வீரன், அதாவது இந்த ஆவிக்குரிய யுத்த வீரனாக நாம் காணப்பட வேண்டும். நம்ம பார்க்கிறோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருக்கும்போது அவர்கள் புறப்பட்டு இப்போ கானான் தேசத்தை சுதந்திரிச்சிட்டாங்க. அதாவது 40 வருஷம் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து தேவனுடைய கிருபையில இரக்கத்தில அவர்கள் யோசுவாவினுடைய தலைமையில கானான் தேசத்தை சுதந்திரித்து விட்டார்கள். இப்போ அந்த தேசத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த கானான் தேசத்துல அவர்கள் இருக்கும் போது தேவன் இந்த ஒரு காரியத்தை அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்த்தார். என்ன எதிர்பார்த்தார்? இஸ்ரவேலே, உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்களிடமிருந்து நீங்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் என்னுடைய ஜனம். You are my people. நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருக்கிறபடினால நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஜாதியை பார்க்கிலும் வித்தியாசமாக வாழணும். வித்தியாசமா வாழணும்னா எப்படி? நான் எப்படி இருக்கிறேனோ அதே போல நீங்க இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்றத தேவன் எதிர்பார்க்கிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அதை நம்ம வாசிக்கலாம். அப்போ அவங்க வித்தியாசமா இருப்பதற்கு, அல்லது தேவனை போல தங்களை அழைத்த தேவன், தங்களை ரட்சித்த தேவன், தங்களை காப்பாற்றிய தேவன், தங்களை பராமரித்த தேவன், அவர்களை போல அவர்கள் காணப்பட வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் அளித்த குறிப்பாக அந்த 10 கட்டளைகளுக்கும் மற்ற கட்டளைகளுக்கும் அவர்கள் முற்றுமுடிய கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். In order to be different, they have to obey God's commandment. கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியும் போது தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? உன்னை சுற்றி இருக்கிற ஜாதிகள் உனக்கு யுத்தம் செய்யும் வரும் பொழுது நான் என்ன செய்வேன்? நான் அவர்களை முறியடிப்பேன், அவர்களை தோற்கடிப்பேன், அவர்களை இல்லாமல் ஆக்குவேன், அவர்களை சங்கரிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில், அதாவது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல வித்தியாசமான வாழ்க்கை வாழ தேவன் எதிர்பார்க்கிறார். வித்தியாசமாய் வாழ்வதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்கிறது? தேவன் அவர்களுடைய சத்துருக்களை எல்லாம் தேவன் முறியடிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் பிரியமானவர்களே, என்ன நடந்தது? என்ன நடந்தது? தேவன் எதிர்பார்த்தது நிறைவேறினதா? இதான் ஆண்டவர் சொல்ற, நீ என்னுடன் நடக்க மறுத்தால்
கானான் தேசத்தில் உங்கள் சத்துருக்களை எல்லாம் துரத்தி விட நானும் மறுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய விலையேறப்பட்ட ஜனங்கள், கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியே அவர்கள் நடக்கல. அதற்கு கீழ்ப்படியில, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கல. அப்ப தேவன் என்ன செய்யறாரு? நீங்க நடக்கலையா, நீ என்னுடன் நடக்க மறுத்தல. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? உன்னை சுத்தி இருக்கிற சத்துருக்களை எல்லாம் நானும் முறியடிக்க மாட்டேன், முறியடிக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்றாரு. பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவர் அதை செய்கிறார்? ஏன் ஆண்டவர் முறியடிக்க மாட்டேன்னு சொல்றார்? அதற்கு 2 காரணங்களை நாம் பார்க்கிறோம். இந்த நியாயாதிபதி 3ஆம் அதிகாரத்துல வசனம் 1 பாருங்க. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. டு டெஸ்ட் அல்லது டு ப்ரூவ் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் என்ன செய்யறாரு? நீ கீழ்ப்படியாத போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த சத்துருக்களை அங்கேயே வைக்கிறார். அந்நிய தேசத்தானே அங்கேயே வைக்கிறார். எதற்காக வைக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவர்கள் மத்தியிலே நீ எப்படி வாழ போற, நீ எப்படி வாழ போற, நீ வித்தியாசமா வாழ முடியுமா அப்படின்றத தேவன் சோதிக்கும்படியாக அந்த சத்துருக்களை வைத்திருக்கிறார். இவர்கள் மத்தியிலே நீ வித்தியாசமாய் வாழ முடியுமா அப்படின்னு. வித்தியாசமா வாழணும்னா நான் சொன்னது போல தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படி. இப்போ சத்துருக்களை நான் துரத்தி விடுவேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை அவங்க ஒருவேளை கீழ்ப்படிந்திருந்தாங்களா, அவங்க என்ன நடந்திருக்கும்? சத்துருக்களை தேவன் முறியடித்து சமாதானத்தோடு வாழ்ந்திருப்பாங்க, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்திருப்பாங்க, தேவன் பிரியமானதை அவர்கள் செய்திருப்பாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது? அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, அந்த வார்த்தைக்கு அவங்க மறுத்தார்கள். they refuse அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மறுத்ததினால தேவன் என்ன இப்போ அந்த சத்துருக்களை அவர் அப்படியே விட்டுட்டார். நீங்க இவங்க மத்தியில தான் இப்ப நீங்க வாழணும், இவங்க மத்தியில இப்போ நீங்க வாழ்ந்து காட்டுங்க, எனக்கு நீங்க வித்தியாசமா வாழ முடியுமா அப்படின்னு. இரண்டாவதாக நம்ம பார்ப்போம், ஏன் ஆண்டவர் விட்டு வைத்தார்? 2ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி வழக்கு விற்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது இப்போ ஒரு புதிய சந்ததியே இந்த கானான் தேசத்தை சுதந்திரிச்சிட்டாங்க. அவங்களுடைய அந்த முதல் ஜெனரேஷன், அதாவது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த சந்ததி எல்லாம் செத்து போயிட்டாங்க. இப்போ ஒரு புது சந்ததியை நம்ம பார்க்கிறோம். இந்த புது சந்ததி யுத்தம் செய்ய தெரியாத சந்ததியார நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த கிறிஸ்டியன்ஸ் ஜெனரேஷன் நம்ம பார்க்கும்போது 1960, 70களை இருந்த அந்த சந்ததிக்கும் இன்றைக்கு இப்போ சந்ததி பேர் என்னது? ஜென்சியா, ஜென்சியா என்னன்னு தெரியாது, ஜென்சின்றாங்க. ஓகே, சோ இந்த ஜென்சி நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வித்தியாசமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. 1950, 60, 70ல உள்ள விசுவாசத்தை நீங்க பாத்தீங்கன்னா இங்க நிக்குது. இன்னைக்குள்ள ஜென்சியை பார்த்து விசுவாசம் பாத்தீங்கன்னா இங்க நிக்குது. சரியா? அதே போலதான் இங்கே நடக்குது. யோசுவா காலத்துல, நியாயாதிபதி காலத்துல பாருங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்ய பாக்குறாரு? இந்த சந்ததிய யுத்தத்துக்கு பழக பார்க்கறாரு. ஏன்னா இவங்க எல்லாம் பழக்கப்பட்டுட்டாங்க. முட்டி மோதி நிறைய சத்துருக்களை யுத்தம் செஞ்சு இவங்களுக்கு எல்லாம் பழக்கமாச்சு. இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஜபரை விட்டு வச்சுட்டேன், நீங்க இப்ப சண்டை போடுங்க, பழகுங்க அப்படின்றத ஆண்டவர் அவர்களை விட்டு வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலரை பரிசோதிக்க, அப்புறம் தம்முடைய பிள்ளைகளுக்கு யுத்தத்தை குறித்து கற்றுக் கொடுக்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? கடவுள் என்ன செய்ய விரும்புகிறார்?
அவர்களுடைய பிதாக்கள், அந்த மூத்த சந்ததியார், அவர்கள் யுத்த வீரர்களாக இருந்தார். அவர்கள் யுத்தத்துக்கு பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார். ஆனால் இந்த புதிய சந்ததி இவர்கள் யுத்த வீரர்கள் அல்ல. இவர்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்ததியாக, அவங்களுடைய இருதயமானது ரொம்ப சொஃப்டா இருந்துச்சு. கடினமான ஒரு இருதயம் அல்ல. யுத்தத்துக்கு செல்லக்கூடிய அந்த ஆயத்தம் இல்லாத ஒரு சந்ததியாக இவர்கள் இருந்தார்கள். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? இவர்களை ஆயத்தம் பண்ணும்படி, யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணும்படிக்கு தேவன் இந்த சத்துருக்களை விட்டு வைத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய விருப்பம் என்னன்னா, இந்த சந்ததி, இப்போ கானான் தேசத்தை சுதந்தரித்திருக்கிற இந்த சந்ததி அவர்கள் யுத்த வீரர்களாக காணப்பட வேண்டும். God wants them to fight and emerge as victor. ஒரு யுத்த வீரனாக அவர்கள் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அவர்கள் யுத்தத்தை எதிர்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். தங்களுடைய சத்துருக்களை, தங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களை அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தம் செய்து வெற்றியாளர்களாக அல்லது ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அவர்கள் திகழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் பிரியமானவர்களே, என்ன நடந்தது? அந்த யுத்த வீரன் என்கிற அடையாளத்தையே இல்லாமல் ஆக்கிட்டார் இந்த புதிய சந்ததி. They lost their identity as a warrior. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நம்ம வந்து பாருங்க. இன்றைக்கு தேவன் என்ன விரும்புகிறார்? கிறிஸ்துவுக்குள் என்னுடைய அடையாளம் தீமைக்கு எதிராக யுத்தம் செய்யும் ஒரு யுத்த வீரன் தான் என்னுடைய அடையாளம். நமக்கு முன்னதாக ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் குடும்பத்தில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் யுத்த வீரனாக யுத்தத்தை போராடுகிற, இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை போராடுகிற ஒரு நபராக, ஒரு யுத்த வீரனாக நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கல்வாரி சிலுவையில நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வெற்றி நாயகன் என்று சொல்லுகிறோம். வெற்றி நாயகனாகிய அந்த இயேசுவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் இன்றைக்கு எப்படியாக வாழணும்? ஒரு யுத்த வீரனாக, ஆவிக்குரிய யுத்தத்தை எதிர்க்கிறவனாக, ஆவிக்குரிய யுத்தத்தை போராடுகிற ஒரு யுத்த வீரனாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நம்மை சுற்றி ஆண்டவர் தீமையையும் பொல்லாங்கையும் வைத்திருக்கிறார். எப்படி ஆண்டவர் இந்த அந்நிய ஜாதியாரை இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றிலும் வைத்தாரோ, இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை சுற்றி எல்லா பொல்லாங்கையும் வைத்திருக்கிறார். நம்மை சுற்றி ஆண்டவர் பொல்லாங்கு உள்ளவர்களை வைத்திருக்கிறாரு, நல்லவர்களை வைத்திருக்கிறாரு, கீர்த்தனமா பேசுகிறவர் வைத்திருக்கிறாரு, பொய் பேசுகிறவர் வைத்திருக்கிறாரு, திருடுகிறவர்கள் வைத்திருக்கிறாரு, அநியாயம் பண்ணுகிறவர்கள் வைத்திருக்கிறாரு, எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் நமக்கு இன்றைக்கு ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கிறது. நாம் வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களை மறந்துடக்கூடாது, நம்முடைய அழைப்பு யுத்த வீரனாக தேவன் அழைத்திருக்கிறார். ஆவிக்குரிய போராட்டத்தை போராடுகிற யுத்த வீரனாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த இறுதி நியாய தீர்ப்புக்கு பிறகு நம்ம பார்க்கிறோம், அதுக்கு முன்னதாகவும் அதுக்கு பிறகு நம்ம பார்க்கிறோம், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்க விரும்புகிறார் என்று சொல்லும் பொழுது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஜெயம் முடிவு பரியந்தமும் ஜெயம் கொள்ளுகிறவர். முடிவு பரியந்தமும் ஜெயம் கொள்ளுகிறவனை தேவன் எதிர்பார்க்கிறார். எவ்வளவு ஊழியம் செய்த, எவ்வளவு அது செஞ்ச, இதை செஞ்ச, அதெல்லாம் தேவன் பார்க்க விரும்பல. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல உனக்கு வருகிற போராட்டத்துல நீ ஜெயம் பெற்றியா, யுத்த வீரனாக நீ நின்னையா அப்படின்றத ஆண்டவர் இயேசு பார்க்க விரும்புகிறார். அதற்கு நல்ல ஒரு உதாரணம்
அப்போஸ்தலனாகிய பவுலை நம்ம வந்து பார்க்கிறோம். பவுல் ஒரு யுத்த வீரன். ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கையை நம்ம வந்து வாசிக்கும் போது அவருடைய ஸ்டேட்மெண்ட், அந்த இறுதி ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து பார்க்கலாம். என்ன சொல்லுகிறது? 2 தீமோத்தேயு 4:7 வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு சொல்றார். அப்புறம் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பிரியமானவர்களே, அந்த ஃபர்ஸ்ட் வரியை கவனிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன். இந்த போராடினேன் என்ற வார்த்தை நம்ம வந்து கவனிக்கும் பொழுது successfully accomplished, முற்றிலுமாக செய்து முடித்தவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஆவிக்குரிய ஜீவியத்தை நான் போராடி ஜெயித்தேன், நான் யுத்த வீரனாக நிற்கிறேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட், வாக்குறுதியை பவுல் வந்து அவருடைய மரண படுக்கையில அவர் சொன்னதை நாம் வந்து பார்க்கிறோம். இன்னைக்கு தேவன் நம்முடைய குடும்பத்தை அப்படிதான் பார்க்க விரும்புகிறார். நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், எங்க அப்பா யுத்த வீரனாக இருக்கட்டும், நான் பின்னால நின்று துப்பாக்கி எடுத்து நீக்கிறேன் அப்படின்னு இல்லை. ஒவ்வொருவனும் யுத்த களத்திலே நிற்க, அந்த முதல் வரிசையில பாத்தீங்களா, அப்பாக்கு அம்மாக்கு பின்னால நிக்கிறது இல்லை. லைன் இப்படி இருக்க கூடாது. லைன் எப்படி இருக்கணும்? கை காட்டுங்க. லைன் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பத்துல லைன் எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. அப்பா முன்னுக்கு நிக்கிறார், இல்லைன்னா அப்பா இல்லைன்னா அம்மா முன்னுக்கு நிற்பாங்க. அப்புறம் அப்பா பின்னால நிற்பாரு, அப்புறம் தான் பிள்ளைங்க. சில குடும்பத்துல அப்பா முன்னுக்கு இருக்கும், அம்மா பின்னால நிற்பாங்க, பிள்ளைங்க பின்னால நிற்பாங்க. சில குடும்பத்துல பிள்ளைங்க முன்னுக்கு நிற்பாங்க, அம்மாவும் அப்பாவும் பின்னால நிற்பாங்க. இல்லைங்க பிரியமானவர்களே, எல்லாரும் யுத்த களத்துல இந்த வரிசையில நிற்கணும். அதான் யுத்த வீரன், அதுதான் யுத்த வீரன். அப்ப தேவன் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் யுத்த வீரனாக இருக்க தேவன் விரும்புகிறார். அதே சமயத்தில் இரண்டாவதாக நம்ம வந்து பார்க்கிறோம், குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் யுத்தம் செய்ய வேண்டும். அந்த வரிசையில நின்னா பத்தாது, அடுத்து என்ன செய்யணும்? யுத்தம் செய்யணும் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். இங்க நம்ம வந்து பார்க்கிறோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்க, இந்த புது சந்ததியா, தேவன் வந்து கடவுள் வந்து சொல்லிட்டாரு, நீங்க வந்து யுத்தம் செய்யணும், நீங்க வித்தியாசமா வாழணும், அதுக்கு நீங்க வந்து யுத்தம் செய்யணும் அப்படின்னு. இங்க நம்ம வந்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? என் வார்த்தையையும் என் சித்தத்தையும் சமரசம் செய்தாயே. You have compromised my word and my will. நான் உனக்கு கொடுத்த வார்த்தையும் நான் உனக்கு வைத்திருக்கிறதான சித்தத்தை நீ வந்து சமரசம் செய்துட்ட. சரிங்களா? சரி, இதை கொஞ்சம் நம்ம வந்து பார்ப்போம், என்ன ஆச்சு உண்மையிலே, ஏன் ஆளு வந்து இப்படி சொல்றாரு? பிரியமானவர்களே, இங்க நம்ம வந்து பார்க்கிறோம் நான்கு காரியம் இந்த புது சந்ததியில நம்ம வந்து பார்க்கிறோம். அது இன்னைக்கு பிரியமானவர்களே நான் சொல்றேன், இந்த நாளும் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கு. பார்ப்போமா? தேவனுடைய வார்த்தையும் சித்தத்தையும் சமரசம் செய்த முதலாவது என்ன நடந்துச்சு? கானானியரோடு உறவாடுதல், இன்டராக்ஷன் வித் கேனனைட்ஸ். வாசிங்க 6ஆம் வசனம். சாரி 5ஆம் வசனம். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்தார்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். And the children of Israel dwelt among அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னா என்னன்னா, அவங்க இருக்கிற இடத்துல இவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க? போய் செட்டில் ஆயிட்டாங்க. இந்த டுவெல் என்ற வார்த்தை
அல்லது இந்த குடியிருந்த நடுவே குடியிருந்த வார்த்தை அப்படின்னு சொல்லும்போது அது என்ன அர்த்தம் என்றால் செட்டிலிங் டவுன், சரிங்களா? அப்படின்னா என்னன்னா லைக் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு அவங்களுக்கு, ரொம்ப சௌகரியமா ஆயிடுச்சு அவங்களுக்கு, நல்லா இருக்கு அவங்களுக்கு வாழ்றதுக்கு, இந்த அந்நிய ஜாதியாரோடு கூட வாழ்றதுக்கு நல்லா இருக்கு அவங்களுக்கு, சரியா? ஆண்டவர் சொன்னார் நீ எல்லாத்தையும் துரத்தணும் அப்படின்னு. ஆனா துரத்தாம இவங்க என்ன செய்யிருக்கிறாங்க, நல்லா அவங்களோடு சேர்ந்து வாழ்றதை நம்ம வந்து பார்க்கிறோமே. தங்களுடைய வாழ்க்கையை இவர்களோடு சேர்ந்து இல்லமாக அவங்க வந்து மாத்தி கொண்டதை நம்ம வந்து பார்க்கணும். குறுகிய காலத்துல in a short time இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுடைய சத்துருக்களை அவங்க அண்டை வீட்டாரா மாத்திக்கிட்டாங்க. எனிமீஸ என்ன செஞ்சிட்டாங்க, நெய்பரா மாத்திட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு நீ துரத்தணும் அப்படின்னு, சரியா? உங்களோட தேசத்தை நான் கொடுத்த தேசத்துல அந்நியன் இருக்க கூடாது, நீ எல்லாத்தையும் துரத்தணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, ஒன்னொன்னா கொண்டு வந்தாங்க, சரிங்களா? கொண்டு வந்து அவங்க மத்தியில வாழ அவங்க சம்மதித்து அவங்களோடு வாழவும் ஆரம்பித்தார்கள் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது யுத்த களம்ங்க, யுத்த களம். they have to fight. அவங்க யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தம் செய்வதற்கு பதிலாக அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இந்த அந்நிய ஜாதியான அண்டை வீட்டாராக்கிட்டாங்க. இது சரியாது? இந்த ஃபர்ஸ்ட் ரூல் வந்து சரியா? நீ வந்து யுத்தத்துக்கு போனியானா நீ என்ன செய்யணும், யுத்தம் செய்து அவனை இல்லாமக்கணும். ஆனா நீ என்ன செஞ்சிருக்கிற, யுத்தம் செய்ய வேண்டியவனே, அவனோடு போராட வேண்டியவனே அவனோடு கூட்டி சேர்த்துக்கிட்டு நீ வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து பாருங்க. அது முதலாவதாக உறவாடினார்கள், இன்டராக்ஷன், சரிங்களா? உறவாடினார்கள், சேர்ந்து வாழ்ந்தாங்க. அப்புறம் அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. இரண்டாவதாக நம்ம வந்து பார்க்கிறோம், வசனம் 6 வாசிங்க. அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை குமாரருக்கு கொடுத்து போதும். என்ன பார்க்கிறோம்னா, குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து கலப்பு திருமணம், சரிங்களா? ஆண்டவர் வந்து தம்முடைய ஜனங்கள் வந்து பரிசுத்தம் உள்ள ஜனம், அந்த 12 கோத்திரத்துக்குள்ளதான் அவங்க வந்து பொண்ணு எடுக்கணும், மாப்பிள்ளை கொடுக்கணும், சரிங்களா? இப்படிதான் அவங்க வந்து, இதுதான் தேவனுடைய தீர்மானம். ஆனா இப்ப என்ன செஞ்சிட்டாங்க, தேவனுடைய தீர்மானத்தை விட்டு, கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அந்நிய பெண்களையும் ஆண்களையும் தங்களுக்கு வாழ்க்கை துணையாக மாற்றிக்கொண்டதை நம்ம வந்து பார்க்கிறோம். தேவன் இதை வந்து முற்றிலுமாக வெறுக்கிற ஒரு காரியம். அந்நிய தேசத்தானே அந்த விக்கிரகங்களை வணங்குகிறவர்களை நீங்க வந்து திருமணம் பண்ணக்கூடாது என்பதை யாத்ரா புத்தகத்தில் ஆண்டவர் வந்து எழுதியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். ஆனாலும் இவர்கள் கீழ்ப்படியல, சரிங்களா? அந்த பரிசுத்த ஜாதி என்று அந்த அடையாளத்தையே இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, சீர்குலைத்தாங்க. பரிசுத்தமா இருக்க வேண்டிய இவங்க இஸ்ரவேல் ஜனம் இந்த கலப்பு திருமணத்தினால அவங்க தாங்கள் விசேஷித்த ஜனம் என்ற அந்த அடையாளத்தை அவர்கள் இழந்து விட்டார். அது இரண்டாவது. மூன்றாவதாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கானானியரோடு விபச்சாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க. அந்த வசனம் 6 கடைசியில நம்ம வந்து பார்க்கிறோம், அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இந்த அந்நிய ஜாதியானுடைய தேவர்களை சேவித்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தார்கள் அப்படின்னு பார்க்கணும். சேவித்தார்கள் என்பது பாருங்க. இந்த கலப்பு திருமணம் வந்து செஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா, அந்நிய ஜாதியான திருமணம் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்யணும், வேற வழி இல்லைங்க. இப்ப இந்த மனைவி சொல்றதுதானே இவங்க வந்து செய்யணும், இல்ல செய்யணுமா இல்லையா, செஞ்சுதானே ஆகணும். எப்படி செய்யாம இருக்க முடியும்? இஃப் யூ லவ் மீ, அதே ஒரே ஒரு வார்த்தை போதும், இஃப் யூ லவ் மீ then do this. அப்படி எப்படி நீ செய்யாம இருக்க?
நீ என்னை நேசிக்கிறன்னா செய்ய, நீ செய்யலன்னா என்ன அர்த்தம்? நீ என்ன நேசிக்கல, முடிஞ்சது. You never love me. அப்ப என்ன ஆச்சு? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய பெண்ணை வந்து திருமணம் பண்ணும்போது இந்த அந்நிய பெண் என்ன செஞ்சாங்க? அவங்களோடு கூட எப்படி ராகேல் லேயாள் தங்களோடு கூட இந்த சொரூபத்தை யாக்கோபுக்கு தெரியாம அந்த ஒட்டகத்துல ஏத்தி கொண்டு வந்தாங்களோ, அதே போலதான் இவங்க வரும்போது என்ன செஞ்சிட்டாங்க? அவங்களோடு கூட விக்கிரகங்களையும் கொண்டு வந்தாங்க. இப்ப கணவர்கிட்ட சொல்றாங்க, நானே விக்கிரகத்தை கொண்டு வந்திருக்கிறேன், என் வீட்டுல கொஞ்சம் இடம் கொடு, ரூமை கொடு, அப்புறம் வீட்டை கொடு. சரியா? அதுல இருந்து என்ன ஆனிச்சு? நீங்க கவனிங்க அந்த வார்த்தை, தோப்புகள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இஸ்ரவேல் தேசம் கர்த்தருக்கு சொந்தமான ஜனம், பரிசுத்த இடம் அது. ஆனால் இப்போ விக்கிரகங்கள் நிறைஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தாங்க. சரிங்களா? விக்கிரகங்கள் அங்க வந்து கவனிங்க அந்த 7ஆம் வசனம் 2வது பகுதியில் நம்ம தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது அப்படின்னு பாருங்க. சரிங்களா? பாகால்களையும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். பாகால்களையும் அப்படின்னால என்ன? அந்த ஆண் பெண் தேவர்கள் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? இப்படி எல்லாம் சமரசம் நடக்கிறது. they compromise everything, they compromise. எல்லாத்தையும் compromise பண்ணதை நம்ம வந்து பாருங்க. அப்புறம் 4வதாக கானானியருடன் அலட்சியம், indifference with the Canaanites. அந்த 7ஆம் வசனத்துல கவனிங்க, தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து அப்படின்னு பாருங்க. They and forget the Lord their God. என்ன நடந்தது? கடைசியில கர்த்தரையே மறந்துட்டாங்க. இந்த forget என்ற வார்த்தை எப்படின்னாக்கா to cease to care, அதாவது அதை குறித்து அக்கறைப்படுவதற்கு நிறுத்திவிட்டான். இந்த யெகோவா தேவனை குறித்து அக்கறைப்படுவதை நிறுத்திட்டான். அதை குறித்தான அக்கறையோ கவலையோ, இதோ நம்முடைய தேவன் நம்மை ரட்சித்த தேவன் அப்படின்ற அந்த கவலையே இல்லாம அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நேரமாக இது வந்து அமைந்தது. பிரியமானவர்களுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளவாய் இந்த அந்நிய ஜாதியான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை கெடுத்தார்கள் என்று பாருங்க. ஆண்டவர் நினைவு சொன்னார், எல்லாத்தையும் துரத்தி விடு அப்படின்னு. துரத்தி விடாம எல்லாத்தையும் சேர்த்ததுனால இன்றைக்கு இவங்களுக்கே அந்த யுத்தத்துல யுத்த வீரனாக திகழ முடியல. சரியா? என்ன நடந்தது? instead of becoming a fighter, they become a compromiser. யுத்த வீரனாக மாறுவதற்கு பதிலாக சமரசவாதியாக மாறினார்கள். நீங்களும் மனுஷன், நானும் மனுஷன் தானே. நீங்களும் கடவுளும் நம்புறீங்க, நாங்களும் கடவுள் தான் நம்புறோம். பரவாயில்ல, எல்லாம் ஓகே தான், வாங்க சேர்ந்து வாழலாம். சரியா? இதுதாங்க இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்துல நடந்து கொண்டு இருக்குது. எல்லாரும் ஓகே, எல்லாம் ஓகே தான், வாங்க, பிரச்சனையே இல்லை, வாங்க எல்லாம் வாங்க, எல்லாம் சேர்ந்தே வாழ்வோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்நிய ஜாதியின் என்ன செய்யணும்? துரத்தி விடு அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு துரத்தி விடாம நம்ம சேர்த்து வந்து கொண்டிருக்கிறனாலதான் இன்னைக்கு யுத்தத்துல நம்மால ஜெயிக்க முடியல. நாம் யுத்த வீரனாக நிற்க முடியல. பிரியமானவர்களே, இதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற இந்த அந்நிய ஜாதிகளும் சரி, அந்நிய பொல்லாங்கான காரியம், இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்காது. இது நமக்கு முன்னதாக வந்து நிற்கும். அதை விட்டு நம்ம வந்து ஓட முடியாது. அது நம்ம நெருக்கி கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் எப்படி மோசே யோசுவாவுக்கு சொன்னாரோ, நீங்கள் திடன் கொள்ளுங்க, தைரியமா இருங்க, ஆண்டவர் சொன்னது போல உங்களுக்கு சொல்றாரு. யுத்த வீரனுக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ திடன் கொண்டு தைரியமாய் இரு. நீ போர்க்களத்துல முன்னுக்கு நிக்கிற, நீ தைரியமாயிரு. உன்னுடைய எதிரிய நீ சந்திக்கும் போது தைரியமாயிரு. அவனை யுத்தம் செய்யணும். அவனோடு சமரசம் பண்றது இல்லை. யுத்தம்
செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப அந்த யுத்தத்துல நம்ம வந்து பார்க்கிறோம், சமரசத்துக்கு ஒரு இன்ச்சு கூட இடம் கொடுக்க கூடாது. ஒரு சிறு கதை ஒண்ணு இருக்குது, சொல்றேன் உங்களுக்கு. ஒரு பணக்காரன் தன்னுடைய வீட்டை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்ப இன்னொரு பாயர் வந்தார், அந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு. வீட்டை வாங்குறவன் காசெல்லாம் கொடுத்து வாங்கிட்டான். ஆனாலும் அந்த முதல் ஓனர் அந்த வீட்டை முற்றிலுமாக விட்டு கொடுக்க அவனுக்கு மனசு இல்லை. அப்ப அவன் என்ன சொன்னான்னா, இந்த வீடு எனக்கு ரொம்ப சென்டிமெண்டான ஒரு வீடு, சரியா? அதனால இந்த ரூம் கதவுல, யாரு அவனோட ரூம் கதவுல இந்த ஒரே ஒரு ஆணியை நான் வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னான். பதிந்திருக்கிற ஆணியை நான் வந்து வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொன்னான். இந்த புது ஓனர் என்ன தெரியுமா செஞ்சான்? அவன் நினைச்சான், ஒரே ஒரு ஆணி தானே, அதுல என்ன வந்துட போகுது, சரியா? இந்த வீடே நமக்கு சொந்தம், இந்த ஒரே ஒரு ஆணி தானே, ஒரு 2 இன்ச்சு ஆணி தானே, இதுல என்ன வந்துட போகுது அப்படின்னு அவன் சொல்லிட்டு, சரி பரவாயில்ல, இந்த ஒரே ஒரு இந்த 2 இன்ச்சு ஆணி தானே, உனக்கு சொந்தமா இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும் சொன்னாங்க. காலப்போக்கில் என்ன தெரியுமாச்சா, இந்த பழைய ஓனரு அவன் என்ன செஞ்சான், அந்த வட்டாரத்தில் அவன் வந்து வேட்டையாடும் போது அந்த மிருகத்தினுடைய தோல் இது எங்க கொண்டு காய போடுறது அப்படின்னு சொல்லி, அப்ப அவனுக்கு யோசனை வந்துச்சான், ஓ நம்ம ஒரு ஆணி விட்டுட்டு வந்தோமே. அப்ப என்ன செஞ்சான், அந்த மிருகத்தினுடைய தோலை எடுத்து அந்த வீட்டுல கொண்டு வந்து மாட்டி விட்டாங்க. புது ஓனர் ஒன்று சொல்ல முடியாது, சரியா? ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆணி யாருக்கு சொந்தம்? பழைய ஓனருக்கு சொந்தம். சின்ன துண்டு மாட்டினான். அப்புறம் என்ன செஞ்சான், பெருசா அவன் எடுத்துட்டு வந்தான், அதை கொண்டு வந்து மாட்டினான். மாட்டி 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 கடைசியில் என்னாச்சு, 2 இன்ச்சு ஆணி, பக்கத்துல இன்னொரு ஆணி, பக்கத்துல இன்னொரு ஆணி, பக்கத்துல ஒரு ஆணி வந்தானே, ரூமை வீடே நாட்டம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. கடைசியில் என்ன ஆச்சு, புது ஓனரு அவன் வீட்டு விட்டு போயிட்டான், மறுபடியும் பழைய ஓனரு வந்துட்டான். என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இந்த பரவாயில்ல என்ற வார்த்தை சொல்றோம் பார்த்தீங்களா, இதுதாங்க 2 இன்ச்சு ஆணி. பரவாயில்ல, பிள்ளை தானே, பரவாயில்ல, நீங்க தானே, பரவாயில்ல பரவாயில்ல. இன்னைக்கு அந்த பரவாயில்ல இன்னைக்கு உங்களை எந்த பாதாளத்தில் தள்ளியிருக்கு தெரியுங்களா? யுத்த வீரனாக நிற்க வேண்டிய நீங்க இன்றைக்கு சமரசம் செய்கிறவர்களாய் மாறி. பிரியமானவர்களே, இறுதியாக நம்ம வந்து பார்க்கிறோம், குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் தேவனிடம் சரணடைய வேண்டும். அதுதான் இங்க வந்து பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் யுத்தத்தில வீரனாக நிற்க வேண்டியவங்க இப்ப சமரசம் செஞ்சிட்டாங்க, சரியா? சும்மா போலி அப்படின்னு சொல்லி சமரசம் பண்ணோன்னே யுத்தத்துல நிக்கல. இப்ப யுத்தத்துக்கே போல, எங்க போகிறது? அதெல்லாம் செஞ்சுட்டாங்களா அப்படியே, சரியா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா, 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் சுரேஷ் நல்லா வாசிச்சீங்க, வாசிது பார்த்தீங்கன்னா பைபிள் படிக்காம இப்ப சொல்றாரு. கூசான் ரிஷிதாயிமி, சரிங்களா? கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் சூசான் ரிஷிதாயிமின் 8 வருஷம் சேவித்தார்கள். 8 வருஷம், சரியா? இந்த யார் இந்த 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 கூசான் ரிஷிதாயிம், இதுக்கு பேர் எப்படின்னா என்னன்னா, டப்ளி வீக்கட் அண்ட் பிளாக் அப்படின்னு ஆங்கிலத்தில். டப்ளினா 2 மடங்கு, டப்ளி வீக்கட் அண்ட் பிளாக், 2 மடங்கு பொல்லாதவனும் இருள் நிறைந்தவனும். இப்படிப்பட்ட பொல்லாத ஒரு ராஜா
இந்த ராஜா கையில தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வந்து ஒப்படைத்தார் என்று நாம் வந்து பார்க்கிறோம். சரியா? அதுக்கு முன்னதாக நம்ம வந்து பார்க்கிறோம் ஆண்டவருடைய ரியாக்ஷனை பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி அப்படின்னா எப்படி தெரியுங்களா? அப்ப நீங்க வந்து இந்த டெக்ஸ்ட்லாம் அனுப்பும்போது, மெசேஜ் வாட்ஸ்அப்ல இந்த டெக்ஸ்ட் அனுப்பும்போது சில பேர் நான் அனுப்பியிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அந்த ஒரு மூஞ்சி ஒன்று இருக்கும்ல, என்ன மூஞ்சி? அதான் இமோஜி. அது எப்படி இருக்கும்? கோபம் அப்படியே ரெட் கலர்ல இருக்கும் தெரியுமா? நான் அப்படிதான் போடலாம் நினைச்சேன். எப்படி கடவுளை நம்ம எப்படி அந்த மாதிரி, அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அந்த அந்த ஆங்கில வார்த்தை கவனிங்க. the anger of the Lord was hot. சரியா? அவ்வளவு கோபம் கடவுளுக்கு. நமக்கு நம்ம என்ன சொல்ற, பரவாயில்ல அப்படின்றோம். ஆனா ஆண்டவருக்கு அது கோபம், மூர்க்கம் உண்டாகி அப்படின்னு பாருங்க. சரிங்களா? அப்போ தேவன் மூர்க்கம் கொண்ட ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த ராஜா கையில ஒப்பு கொடுக்கிறாரு. இந்த ராஜா இந்த ஜனங்களை 8 வருஷம் நடத்தினார் அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கை சுமூகமா இருக்கும்னு நினைக்காதீங்க. டபுளி வீக்கெட், 2 மடங்கு கொள்ளாதவன் அப்படின்னா பாருங்க அந்த தேசத்தாரை எப்படி அவர் வந்து நடத்தியிருப்பார். சரியா? என்னென்னலாம் நடந்திருக்கும் என்பதை நம்ம வந்து யூகித்து பார்க்கணும். ஆனாலும் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ரொம்ப நல்ல தேவன். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன் என்பதை நம்ம வந்து பார்க்கணும். கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி என்ன செஞ்சாரு? நம்முடைய ஜனங்களை கொல்லாத ராஜாவின் கையிலே விற்று போட்டார் என்பதை நம்ம வந்து பார்க்கணும். ஆனாலும் தேவன் நல்ல தேவன். அந்த நல்ல தேவன் என்ன செய்தாரு? இந்த ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் ஒத்னியேல் என்ற ஒரு நியாயாதிபதியை எழுப்பினார். ஒத்னியேல் என்பதற்கு விடுவிப்பவர் அல்லது மீட்பர், டெலிவரர் ஆஃப் சேவியர் அப்படின்னு ஒதுப்பார். இந்த ஒத்னியேல் என்பவன், அவனுக்குள்ளாக தேவனுடைய ஆவி இருந்தது. தேவன் ஒத்னியேலை தெரிந்து கொண்டார். கர்த்தரின் ஆவி அவன் மேல் வந்து இறங்கினதுனால அந்த தேவனுடைய உதவியோடு, ஆவியோட உதவியோடு அந்த ராஜாவை முறியடித்து பிறகு நம்ம வந்து பார்க்கிறோம் 40 வருஷம் அந்த தேசம் வந்து அமைந்ததாக இருந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்க, ஜெயம் கொடுக்க அவர் வல்லமையாக இருக்கிறார். Do you know that God is always ready to help you to win your battle? உங்களுடைய யுத்தங்களை ஜெயம் கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, எப்படின்னா இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ளும். அந்த 1 யோவான் 4:4 வாசி, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். உங்களுடைய எதிராளியை அவர் முறியடிக்க வல்லவராக இருக்கின்றார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக வேளை தெய்வ பிள்ளைகளாகிய நாம் நமக்குள் இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியை நாம் எடை போடுகிறோம். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றதை எடை போட்டு தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன செய்கிறோம்? we suppress, நாம் அடக்கி வைக்கிறோம். நாம் அப்படின்னு நம்ம வந்து நம்மள தலை தூக்கி பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறோம்? அடக்கி வைக்கிறோம். பெந்தெகோஸ்தே நாள்ல என்ன நடந்துச்சு? அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது என்ன நடக்கும்? நீங்கள் பலன் அடைந்து, அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பலம் உள்ளவர். அவர் உங்களோடு கூட யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஜெயம் கொள்ளும்படியாகவே தேவன் விரும்புகிறார். உங்களுடைய குடும்பம் ஒரு ஜெயம் கொள்ளுகிற குடும்பமாய் நிற்க தேவன் விரும்புகிறார். உங்களுக்கும் உதவி செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே,
என்னுடைய குடும்பம் ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயிக்க முடியும்? Can your family win the spiritual battle? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஓகே, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லா குடும்பத்தாரும் இங்கிலீஷ்ல சொல்றவங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க. நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. உங்க குடும்பம் ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயிக்க முடியுமா? சத்தமா சொல்லுங்க. நீங்களே யுத்த வீரனா இல்லையே, சரியா? மறுபடியும் கேட்கிறேன் நானு, உங்க குடும்பம் ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயிக்க முடியுமா? Everyone in my family realize that they are warriors. யுத்த வீரர். உங்க குடும்பம் ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயிக்க முடியுமா? சரிங்களா? ஒன்றாவது சத்தம் காண பார்த்தீங்களா? அப்படியே தான் போயிட்டு பார்த்தீங்களா? சொல்லுங்கப்பா, உங்க குடும்பம் ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயிக்க முடியுமா? குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் போராடுங்க. அப்பாவை முன்னுக்கு தள்ளிட்டு நீங்க போராடுங்க. நாலாம் பின்னால நிக்கிறோம் அப்படின்னு இல்லை, எல்லாம் முன்னுக்கு இருந்து போராடும். சரியா? எல்லாரும் அப்பா கண்ணு தூக்குனாருன்னா எல்லாம் சேர்ந்து கண்ணை தூக்கணும். அப்பா சுட்டாருன்னா எல்லாம் என்ன செய்யணும்? எல்லாம் சேர்ந்து சுடணும். சரியா? அதுக்கு இன்னும் இப்படி திருப்பி இப்படி சுட்டுறாரு. உங்க குடும்பம் ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயிக்க முடியுமா? ஒத்னியேல் தேவனிடம் சரணடைந்தார். எங்க குடும்பம் முற்றிலுமாக தேவனிடத்தில் சரணடைந்தால் உங்க குடும்பம் ஜெயம் கொள்ளுகிற குடும்பமாய் மாறும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பந்திக்கு நாம் ஆயத்தமாக்குவோம். பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்கிற யாவரும் நீங்கள் எழுந்து நிற்க கேட்கிறேன். ஒரு புரோட்டஸ்டன்ட் திருச்சபையில நீங்கள் ஞான ஸ்நானம் எடுத்தீர்களானால் நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். நாம் எழுந்து நின்று நம்முடைய கண்களை மூடியிருக்கிற இந்த வேளையில ஒரு கணம் நாம் கல்வாரி சிலுவையின் தியாகத்தை நாம் நினைத்து பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மண் உலகத்துக்கு வந்து நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் தம்முடைய சரீரத்திலே அவர் சுமந்து நமக்காக தம்முடைய திரு ரத்தத்தை சிந்தி அவருடைய சரீரம் நமக்காக நொறுக்கப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உங்களையும் என்னையும் ரட்சிக்கவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகல பாடுகளையும் அனுபவித்து சிலுவையிலே மரித்தார். அந்த தியாகத்திற்கு ஈடாக இன்றைக்கு நாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆனால் தேவன் தம்முடைய இரக்கத்திலே, தம்முடைய மிகுந்த அன்பிலே தேவன் நமக்கு இந்த இரக்கத்தை பாராட்டி அவருடைய இரக்கத்திலே இந்த ரட்சண்யம் என்கிற இந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் நமக்கு மன்னிக்கப்பட்டு பரலோகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ராஜாதிராஜன் தேவாதி தேவனாகிய இயேசுவோடு கூட நாம் நித்தியமாய் வாழும்படியான வாய்ப்பை பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பின் தேவ பிள்ளைகளே, இத்தனை பெரிய தியாகம் செய்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த சிலுவையின் கொடூரத்துக்கும் அந்த சிலுவையின் அளவிட முடியாத தியாகத்திற்கும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஏற்றதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையானது மெய்யாகவே கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா?
இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா, அல்லது நம்முடைய மாம்சத்தின் சிந்தைக்கும் மாம்சத்தின் இச்சைக்கும் நம்முடைய பொல்லாத எண்ணங்களுக்கும் நம்மை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நம்முடைய உணர்ச்சிக்கும் நம்முடைய விருப்பத்திற்கும் நாம் நடக்கிறவர்களாய் நிற்கிறோம். தேவன் விரும்புவது ஒன்றே ஒன்று, தம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவர்கள் மனம் திரும்பி தேவனோடு கூட ஐக்கியமாயிருக்கும். நம்ம எல்லாரிடத்திலே பாவம் உண்டு. பாவம் இல்லை என்று சொல்கிறவன் அவன் பொய்யன் என்று ஒன்று யோவான் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் தேவனுக்கு முன்னதாக நாம் கரைப்பட்டவர்களாய் நிற்கின்றோம். அநேக காரியங்களை நாம் நேர்த்தியாக நம்முடைய வாழ்க்கையிலே செய்யல, தேவன் விரும்பியதை நாம் செய்யாமல் வந்து நிற்கின்றோம். ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, இன்றைக்கு உடைய வசனத்தை நான் கேட்டேன். ஆண்டவரே, இன்றைக்கு பரிசுத்த பந்தியிலே நான் கலந்து கொள்ளவிருக்கிறேன். என் பாவத்திலிருந்து நான் மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யுங்க என்று நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்தி அந்த பாவத்தை விட்டுவிட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக. அன்பே தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளாக இன்னும் சமாதானம் இல்லாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு தேவன் அதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒப்புரவாகாமல் நீங்கள் இருப்பீர்களானால் அதையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு நான் அவனோடு பேசாமல் இவளோடு பேசாமல் இருந்தால் இப்ப என்ன, என்று அபாத்திரமாய் மனம் திரும்பாம, சமரசம் செய்யாம, ஒப்புரவாகாம இந்த பரிசுத்த பந்தியிலே நீங்கள் கலந்து கொள்வீர்களானால் தேவனுடைய கோபம் உங்கள் மேல் வரும். ஏனென்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே நிற்கிற நாம் நம்முடைய குடும்பத்தாரோடு சபையாரோடு கூட மெய்யான ஐக்கியம் நமக்கு இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், நீ எனக்கு ஆராதனை செய்வதற்கு முன்னதாக உன் சகோதரனோடு கூட நீ ஒப்புரவாகு என்று சொல்லுகிறார். ஒப்புரவாகிட்ட பிறகு வந்து நீ ஆராதனை செய்ய என்று இயேசு சொல்லுகிறார். ஒப்புரவாகாம நீ செய்கிற அத்தனை ஆராதனையும் அது வீண் என்று தேவன் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரசன்னத்தின் முன்னிட்டு நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நம்முடைய இந்த உளுத்திராம் திருச்சபையில உங்கள அநேகர் இன்றைக்கு கசப்போடு வெறுப்போடு இருந்து கொண்டிருக்கிறீங்க. மன்னிக்க முடியாத இருதயத்தோடு நீங்கள் நிற்கிறீர்கள். ஆனாலும் தைரியமாய் கர்த்தருடைய பந்தியிலே வந்து கலந்து கொள்ளுகிறீர்கள். எதுவும் நடக்காதது போல கர்த்தருடைய பரிசுத்த பந்தியில வந்து நிற்கிறீர்கள். கர்த்தர் அதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் கடினத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒப்புரவாக உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? மெய்யாகவே நீங்கள் ஒப்புரவாகுதலுக்கு இடம் கொடுப்பீர்களானால், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேளுங்கள். யாரோடு உங்களுக்கு போராட்டம் உண்டோ அந்த போராட்டத்தை ஜெயிக்க இன்றைய சமரஸ் ஒப்புரவாகும். தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு பிறகு அந்த சகோதரன்
அந்த சகோதரனிடத்திலே நான் மன்னிப்பு கேட்க என்னை தாழ்மைப்படுத்தும் என்று கேளுங்கள். தேவன் உங்களுக்கு துணை நிற்பார். உங்களுக்காக ஜெபித்து நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். நினைவில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நான் சாபத்திலே மாண்டேன். நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன். நான் சாபத்திலே மாண்டேன். எண்ணிலடங்கா பாவங்கள் போக்கி இயேசுவை மீட்டாரே. எண்ணிலடங்கா பாவங்கள் போக்கி இயேசுவை மீட்டாரே. என்னாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிலும் சந்தோஷம் மனமிரப்பிந்து மனஇருள் நீக்கினார். சந்தோஷம் மறுபிறப்பிந்து மனஇருள் நீக்கினார். அன்பின் தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக விற்கப்பட்டது என்பதை மனதார நினைவு கூர்ந்து விசுவாசத்துடன் இதை புசியும். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். மேகம் போல் என் பாவங்கள் கர்த்தர் அகற்றினாரே. மேகம் போல் என் பாவங்கள் கர்த்தர் அகற்றினாரே. மூழ்கியே தள்ளும் சமுத்திரமாலும் தூக்கி எறிந்தாரே. மூழ்கியே
அன்பின் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டது என்பதை மனதார நினைவு கூர்ந்து விசுவாசத்துடன் வாழ முடியும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த அந்த ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நீர் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன். எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே, நீர் மீண்டுமாய் எங்களோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிற தேவனாக இருக்கிறேன். அப்படியாக இந்த பரிசுத்த பந்தியிலே நாங்கள் கலந்து கொண்ட ஆண்டவரே, உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவும், எங்களுக்கும் எங்களுடைய சகோதரர்களுக்கும் இருக்கிற அந்த உறவு சீர்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனிடத்திலே நாங்கள் ஒப்புரவாகவும், எங்களுடைய சகோதரனிடத்திலே நாங்கள் ஒப்புரவாகவும் தேவனே எங்களுக்கு கிருபை பாராட்டும். இதோ சபையாருக்கு விடுத்தலாம் திருச்சபையாருக்கு ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என்ற வண்ணமாக நம் இறுதி பாடலை பாடுவோம். இறுதி பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம். எகோவாய் நீசி எகோவாய் நீசி இந்த பாடலை நாம் பாடுவோம். மறந்துட வேண்டாம், ஒரு போர் வீரனா இன்றைக்கு நம்ம இந்த ஆராதனை முடிஞ்சு நம்ம போறோம். அந்த போர் வீரன் என்ற சிந்தையோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். உங்கள எத்தனை பேர் ஆர்மியிலேருந்து வந்தவங்க இருக்கீங்களா? இல்லையா? பரவாயில்ல. மலேசியாவில் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா பரவாயில்ல. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா உங்களை போர் வீரனா நாங்க மாத்துறோம். அந்த சிந்தையோட இந்த பாடலை நாம் உற்சாகத்துடன் பாடுவோம். வெற்றி கொடி
யாவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் யுத்த வீரர்களாய் நாங்கள் நிற்க உதவித்தார். பிசாசானவன் எங்களுக்கு முன்னதாக எதிரியாய் நிற்கின்றான். அவனை நாங்கள் வெல்ல, ஜெயம் கொள்ள எங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறீர், பலமுள்ளவராக இருக்கிறீர். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிற்கிறவர்களாய் காண எங்களுக்கு உதவித்தார். இதோ உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே நீ கிருபை பாராட்ட வேண்டுதல் செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இந்த உலகம் திருச்சபையார் ஒவ்வொருவரும் நிற்கும் பொழுது ஜெய முடிவு வரியந்தமும் ஜெயம் கொள்கிறவனாய் நிற்க ஆண்டவரே நீ கிருபை பாராட்டு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அமருங்கள். அறிவிக்க வேண்டிய காரியங்கள். வருகின்ற வியாழக்கிழமை நமக்கு ஜெபக்கூட்டம் இருக்கிறது இரவு 8 மணிக்கு. 1 மணி நேரம் ஜெப நேரம்.